அதன் பிறகு அம்பலம் ஆயிடும்ட்டு உள்ள அனுமதிக்கிறாங்க. வந்தாலும் ஒரு ஐயர் தான். தமிழர்ச்சியில பண்றாங்களா அவன் உள்ள விடலை. நீங்க துணை ஆணையர் இருக்காரு, அந்த இணை ஆணையரை எட்டியிருந்துட்டு இருக்காரு, ஈஓ இருக்காரு. அந்த ஆளுங்க எங்கள்கிட்ட சொல்றாங்க, ஆசல்ல பண்ணிட்டு போயிருங்க. வர்ணாசிரமத்தை வைத்து ஜாதியை வைத்து தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஆரிய பிராமணர்கள் கடவுளை பேசுவதற்கும் 100 விழுக்காடு உரிமை இருக்க வேண்டும், கடவுளை மறுப்பதற்கும் 100 விழுக்காடு உரிமை இருக்க வேண்டும். 2 வாதங்களும் கண்ணியமாக அறிவுபூர்வமாக நடக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்திக் கொள்வதாக அமையக்கூடாது. நேர சொல்லு, அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராவதற்கு ஆணை பிறப்பித்தோம், அதை செயல்படுத்தி இத்தனை பேர் கொண்டாந்து இருக்கிறோம், அடுத்து இன்னும் செயல்படுத்த போறோம், சொல்ல பார்ப்போம். அந்த நிலையில் அதையெல்லாம் அம்பலப்படுத்தி இது நம்ம ஆன்மீகம் அல்ல, தமிழர் ஆன்மீகம் என்பது ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். இதை சொன்னது யாரு? அண்ணா சொன்னாரும்பாங்க. திருமந்திரத்தில் திருமூலர் சொன்னார் இதை. எனவே அவர் உறுப்பினரா இருப்பாரு. இதுவும் நீதிபதியை சொல்லிடுறாரு, முனீஸ்வரநாத் பண்டாரே சொல்லிடுறாரு. யார் சம்மதத்தோட? அக்ரஹாரத்தை வழக்கு போட்டாங்கல்ல, அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக கூடாது என்று, அவருக்கு சம்மதத்தோட, அவங்களுக்கு விருப்பம் தான். இது ஈவேரா இது போல கொச்சையாக அசிங்கமாக கடவுளர்களை திட்டியது வர்ணாசிரமவாதிகளுக்கு கொண்டாட்டமாக போய்விட்டது. தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டினை தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை நடத்தி முடித்திருக்கிறது. இந்த மாநாடு முழுவதும் அரசியல் களப்பற்றது என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியிருக்கக்கூடிய அதே வேளையில் இது அரசியலுக்கான மாநாடுதான் என்று எதிர்த்தரப்பு வாதங்களையும் கிளப்பியிருக்கிறது. இந்த மாநாடு உருவாக்கியிருக்கக்கூடிய தாக்கங்கள் குறித்து தெய்வத்தமிழ் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு நாம் இன்றைக்கு கலந்துரையாட உள்ளோம். ஐயா வணக்கங்க. ஐயா, இப்போ நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக உள்ள தெய்வத்தமிழ் பேரவை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு கோயில்களில் தமிழ் வழி குடமுழுக்குக்காக பல்வேறு இயக்கங்களை, போராட்டங்களை நடத்தி வருகிறது. அந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்ற அதே பழனி முருகன் கோவிலில் கடந்த ஆண்டு அதன் குடமுழுக்கு தமிழ் வழியில் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தீர்கள். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது தமிழ்நாடு அரசு அங்கு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டினை கடந்த ஆகஸ்ட் 24, 25 தேதிகளில் நடத்தியிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வரலாற்றின் வற்புறுத்தலுக்கு பணிந்து அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்தியிருக்கிறார். அதே சமயம் இவர் பாதி கிணறு தாண்டி இருக்கிறார் என்ற உண்மையை, நீதியை புரிந்து கொள்ள வேண்டும். முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறார், 21 தீர்மானங்கள் போட்டதாக சொல்லுகிறார்கள். இதிலே தமிழ் வழி அர்ச்சனை என்பதற்கு முன்னுரிமை இல்லை, அதை முழுமையாக செயல்படுத்துவோம் என்ற ஒரு திறனாய்வோடு தீர்மானமும் இல்லை. அடுத்து அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராதல் என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த தொடங்கி அம்போ என்று போட்டுவிட்டு பகைவனிடம் சரணாகதி அடைந்தது ஸ்டாலின் ஆட்சி. அதை பற்றி தீர்மானத்தில் எதுவுமே இல்லை. இப்பொழுது தமிழ்நாட்டில் தமிழ் இன உணர்ச்சி, மொழி உணர்ச்சி வளர்ந்திருக்கிறது. அது தமிழர் ஆன்மீகம் என்பதும் வளர்ந்து வருகிறது. அது ஏற்கனவே இருக்கிறது, அதை அடையாளம் கண்டு அதை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள் நிறைய நடந்து வருகின்றன. தமிழர் ஆன்மீகம் இந்த நிலையில்தான் இந்த பழைய பாடியில் நாம் வைத்திருந்தால், நம்முடைய குருநாதர் ஈவேரா பாணியில் கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குவன் காட்டுமிராண்டி என்பது போன்ற வசைமாறி பொழியக்கூடிய பகுத்தறிவை வைத்திருந்தால் தனிமைப்பட்டு போவோம் என்ற அச்சம் வந்துவிட்டது. 2 வகையில். ஒன்று,
ஈவேரா இது போல கொச்சையாக அசிங்கமாக கடவுளர்களை திட்டியது வர்ணாசிரமவாதிகளுக்கு கொண்டாட்டமாக போய்விட்டது. ஆரியத்துக்கு அகமகிழ்ச்சியாகிவிட்டது. வர்ணாசிரமத்தை வைத்து ஜாதியை வைத்து தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஆரிய பிராமணர்கள் அவர்கள் அந்த ஈவேராவும் திராவிடர் கழகமும் அதுக்கு ஒரு அமைதியான ஒப்புதல் கொடுக்கக்கூடிய திமுகவும் ஈவேராவின் திட்டுதலுக்கு வசைமாரிகளுக்கு அமைதியான ஒப்புதல் கொடுக்கக்கூடிய திமுகவும் இருப்பது என்பது பிராமண சக்திகள், ஆரிய சக்திகள், வர்ணாசிரமவாதிகள் தமிழர்களிடம் இருந்து தங்களுக்கு மக்களை திரட்டி கொள்ள ஒரு வாய்ப்பு அளிக்கிறது. அதுதான் அந்த பக்கம் ஒரு பக்கம் பாஜக ஒரு வளர்ச்சி என்பது இருக்கிறது. காரணம், ஒரு சமூக அறிவியல் பார்வையற்று கொச்சையாக கடவுளர்களை திட்டுவது, பக்தர்களை இழிவுபடுத்துவது என்பது திராவிடர் கழக பாணி. இப்பொழுது ஐயா வீரமணி அப்படி பேச மாட்டாரு. பேசினாக்க சீட்டு கிழிச்சு விட்டுருவாரு மு.க. ஸ்டாலின். அறிவாலயம் பக்கமே கூட சொல்லிடுவாரு. நாம என்ன சொல்றோம்னா, பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு பேசுவதற்கு 100க்கு 100 உரிமை இருக்க வேண்டும். அது மாற்று கருத்தே இல்லை. கடவுளை பேசுவதற்கும் 100 விழுக்காடு உரிமை இருக்க வேண்டும். கடவுளை மறுப்பதற்கும் 100 விழுக்காடு உரிமை இருக்க வேண்டும். 2 வாதங்களும் கண்ணியமாக அறிவுபூர்வமாக நடக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்திக் கொள்வதாக அமையக்கூடாது. ஒருவரை ஒரு இழிவுபடுத்துவதாக அமையும் பொழுது அது ஆரிய சக்திகளுக்கு கொண்டாட்டமாக போறது. இதே பார், உங்களை எல்லாம் காட்டுமிராண்டி என்கிறார் ஈவேரா. உங்க சாமியை செருப்பால் அடிக்கணுங்கிறாரு, போறாரு வராருன்னு அவங்க சேர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறது. அந்த தரத்தில் வாதம் இருக்கக்கூடாது. அதுபோல கடவுள் மறுப்பை பேசினாலே குற்றம் என்று பார்ப்பதும் பேசுவதும் அச்சுறுத்துவதும் மிக மிக தவறு. அது அவருடைய உரிமை, அவருடைய ஆய்வு. அந்த நாகரிகம், அந்த பண்பாடு வர வேண்டும். எனவே இப்ப 2 வகையில திராவிடவாதிகளுக்கு சிக்கல். ஒன்று, அசல் இனமான தமிழ் இனம் தனது அடையாளங்களை மீட்க ஆன்மீகத்தையும் பயன்படுத்துகிறது. ஏனென்றால் ஆரியம் ஆன்மீகத்தை வைத்துத்தான் தமிழர்களை அடிமைப்படுத்தியது, வர்ணாசிரமாக பிளவுபடுத்தியது. தமிழர்களை சூத்திரர்கள் என்றும், அவர்களை பிராமணர்கள் என்றும், தமிழர்களை பஞ்சமர்கள் என்றும் இழிவுபடுத்தியது. கடவுள் பேரை வைத்து ஆரிய ஆன்மீகத்தை வைத்து அவருடைய கதைகளை வைத்து நம்மை இழிவுபடுத்தினார்கள். அந்த நிலையில் அதையெல்லாம் அம்பலப்படுத்தி, இது நம்ம ஆன்மீகம் அல்ல, தமிழர் ஆன்மீகம் என்பது ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். இதை சொன்னது யாரு? அண்ணா சொன்னாரும்பாங்க. திருமந்திரத்தில் திருமூலர் சொன்னார். இதை திருமந்திரத்தில் திருமூலர் சொன்னதைத்தான் அண்ணா தனி கட்சியை தொடங்கிய பிறகு ஈவேரா கடவுள் மறுப்பு பேசுகிறார், நீங்க என்ன செய்கிறீர்கள் சொல்லும் போது அண்ணாதுரை அவர்கள் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்பதுதான் எங்க கொள்கைன்னு சொல்லிவிட்டார். திருமூலருடைய திருமந்திரத்தை, அது திருமூலர் சொன்னது என்பதே விடுபட்டு போச்சு. அப்படிப்பட்ட ஆன்மீகம் நம்முடைய ஆன்மீகம், புரியுதுங்களா? அதனால 19ஆம் நூற்றாண்டு நம்முடைய வள்ளல் பெருமான் சொன்னார், வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமங்களின் விளைவறியீர், சூதாக சொன்னதல்லால் உண்மை நிலை தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை என்று கேட்டார். வர்ணாசிரமத்தை எதிர்த்து பாடினார். இது 19ஆம் நூற்றாண்டுல மட்டுமல்ல, தொடர்ந்து 6, 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த நம்முடைய திருநாவுக்கரசர் சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள், கோத்திரமும் குலமும் உண்டு என் செய்தீர் என்று கேட்டார். இது நம்முடைய மரபு. எனவே நம்முடைய ஆன்மீகத்தில் இருந்தே வர்ண ஜாதி எதிர்க்க முடியும், வீழ்த்த முடியும், ஒருங்கிணைப்பை கொண்டு வர முடியும். அது ஒரு பகுதி. அதை மட்டுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் சொல்லவில்லை. ஆனால் முற்றிலுமாக இதை புறக்கணித்து அவங்க பேசி இதுல ஈடுபாடா இருந்தவர் ஸ்டாலினும் அவருடைய மகன் உதயநிதி அவர்களும். அதனால இந்த மாநாட்டுல போய் நேரா அந்த மாநாட்டை திறந்து வச்சா தெய்வ தீட்டு வந்துரும்னு ஒதுங்கிட்டாரு. பாத்தீங்களா மு.க. ஸ்டாலின்? ஒரு நாடகத்துக்காக நடத்துறீங்க மாநாடு,
தமிழர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், ஈர்த்து கொள்ள வேண்டும், ஆன்மீகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று உங்க தேர்தல் உத்தி 2026 தேர்தல் உத்தியாக செய்றீங்க. அதுல கூட நேரா போய் இந்த மாநாட்டை திறந்து வைத்து பேசினால் தெய்வத்தீட்டு வந்துடும், அது ஈவேரா கொள்கைக்கு இழுக்கு வந்துவிடும் என்று ஒதுங்கி சென்னையில் இருந்து கொண்டு காணொலி வாயிலாக திறந்து வச்சு பேசுறாரு அவர் மு.க. ஸ்டாலின். மக்கள் புரிஞ்சுவாங்க. அடுத்த நாள் அவருடைய மகன் உதயநிதி வாழ்த்தி சொல்லி அதை பேசுறாரு. எல்லாம் சென்னையில இருந்து காணொலி. ஏன்னா அங்க போனாதான் தீட்டு ஒட்டிக்குமே, கடவுள் தீட்டு ஒட்டிக்குமே. என்ன வேலை அது? இந்த நாடகத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்களா மக்கள்? எனவே நமக்கு இந்த நிலையில் அவர்கள் இன்னைக்கு 2 விஷயங்கள்ல வர்றாங்க. ஒன்று, நம்ம தமிழ் இன உணர்ச்சி, தமிழர் ஆன்மீக வளர்ச்சி எல்லாம் வருது. வள்ளலார் அன்பர்கள், வள்ளலார் அமைப்புகள், கருவூரார் அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள், அது முருகன் தமிழ் கடவுள். பாருங்க தெளிவா, நீங்க முத்தமிழ் முருகன் வர்றீங்கல்ல, தமிழ் கடவுள் தானே, திராவிட கடவுள் இல்லைல்ல. நீங்க வர வேண்டியிருக்கு. ஏன்னா தவறான பாதையில் நீங்கள் தமிழ் இன அழிப்பு மறைப்பு பாதையில் திராவிடத்தை திணித்தீர்கள். அதுல இருந்தும் விலக வேண்டியிருக்கு. மூச்சுக்கு மூச்சு திராவிட மாடல்னு சொல்லும் பொழுது திராவிட முருகன் மாநாடு நடத்த வேண்டியதானே பழனியில? திராவிட முருகன் மாநாடு, ஏன் தமிழ் முருகன் மாநாடு? நடிச்சாக வேணும், அம்பலமாயிடுவீங்க. அதனால அந்த மாதிரி அந்த ஒரு நடிப்புக்கு ஒரு ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு தந்தனம் அதை செய்திருக்கிறார்கள். அதை கூட ஒழுங்கா அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் நம்முடைய குறைபாடு. இதுல ஏமாந்து விடக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். வந்துட்டாரு, பேசிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, அப்படியெல்லாம் ஏமாந்துடாதீங்க. வலை விரிக்கிறார், 2 வலை, தமிழ் வலையை போட்டு விரிக்கிறார். போலியான ஒரு தமிழர்களை பிடிக்க ஒரு வலை ஒண்ணு, இன்னொன்னு தமிழர் ஆன்மீகம். இந்த 2 வலையை போட்டு நம்மளை பிடிக்கிறதுக்கு இழுக்கிறதுக்கு திராவிட ஸ்டாலின் வருகிறார், ஈவேரா ஸ்டாலின் வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இந்த மாநாட்டை காணொலி வழியாக துவங்கி வைத்து பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழக ஆன்மீக வரலாற்றிலேயே இந்த மாநாடு மிகச்சிறப்பான இடத்தை பெறும் என்றும், ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெற வேண்டும், கோவில் கருவறைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த பின்னணியில் தமிழ்நாடு அரசு இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதற்குரிய பணிகளையும் தமிழ் வழி குடமுழுக்கையும் தீவிரமாக முன்னெடுக்கும் அல்லது செயல்படுத்தும் என்று நீங்க நம்புறீங்களா? இந்த ஆட்சி அப்படி செய்யும் என்று நான் நம்பவில்லை. நம்மை ஏமாற்றுவதற்கு பேசுகிறார். நீங்க அந்த காணொலி உரை முழுசா வந்திருக்கு, பத்திரிகையில், தினத்தந்தியில் வந்திருக்கு, மற்ற இடங்கள்லேயே வந்திருக்கு. எப்போ சொல்றாரு, கடைசி முடிக்கும் போது சொல்றாரு பாருங்க, மாநாட்டை திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர், பல்துறை அறிஞர்கள் பழனியில் சங்கமிக்கின்ற இந்த மாநாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெற வேண்டும். கோவில் கருவறைக்குள் மனிதருக்கு இடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும். அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும் என்று முடிக்கிறார். இந்த 2க்கும் துரோகம் செய்தவர் ஸ்டாலின். எது? ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெற வேண்டும். துரோகம் செய்தவர் ஸ்டாலின். 2021 மே மாதம் என்று நினைக்கிறேன் அவருக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்றது. 2021 ஆகஸ்ட் மாதம் அன்னை தமிழில் அர்ச்சனை என்று ஒரு முழக்கத்தை கொடுத்து சென்னை கபாலீஸ்வரர் கோயிலில் தொடங்கி வைத்தார்கள். அவருடைய அமைச்சர் சேகர் பாபு, திராவிட கைத்தடியாக அவருக்கு இருக்கக்கூடியவர் அவர் தான் சேகர் பாபு. 48 பெருங்கோயில்களில் தமிழ்நாடு முழுக்க அன்னை தமிழ் அர்ச்சனையை கொண்டு வரப்போகிறோம் என்று பெரிய விளம்பரம் பண்ணி தொடங்கி வச்சாங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அது நடைமுறையில் ஏற்கனவே இருந்ததை விட சிக்கலாக முடிச்சு போட்டு செயல்படுத்த முடியாத வகையில் அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டத்தை அறிவிச்சிருக்காங்கன்னு. என்ன தெரியுங்களா? அவன் குறைபாட்டோட இறைவனை வேண்டிக்கிறதுக்கு அவங்கவுங்க பிரச்சனைகளோட கோயிலுக்கு போறாங்க. அவர்கள் தமிழில் அர்ச்சனை பண்ணணும். ரைட்டு. அங்க கருவறையில் இருக்கிறவங்க தமிழ் அர்ச்சனை பண்ண மாட்டான்.
அவனுக்கு தீட்டு வந்துடும். ஏற்கனவே இருக்காருல கருவறையில் ஐயர்கள், அவர் தமிழ் அர்ச்சனை பண்ணுவோம். அவரை கேட்கக்கூடாது நம்ம போறவங்க. ஸ்டாலின் போட்ட சட்டம். வெளியில ஒரு பதாகை வச்சிருப்பாங்க, அதுல தமிழ் அர்ச்சனை பண்ணுவதற்குள்ள ஆட்கள் யார் யாருன்னு 2-3 கைபேசி எண் போட்டிருக்கும். கைபேசி எண், அந்த கைபேசி எண்ணை பார்த்து பக்தர்கள் போறவங்க, சாமி கூட போறவங்க அதுக்கு போன் பண்ணி அவங்க இருந்தாக்கா அவங்கள அழைச்சிட்டு வந்து வர சொல்லி அப்புறம் போய் கருவறையில நீங்க வழிபடணும், பூஜை செய்யணும். இப்படி ஒரு இக்கட்டை நடைமுறைப்படுத்த சிக்கலான ஒரு விஷயத்தை ஸ்டாலினும் சேகர்பாபுவும் சேர்ந்து வைத்தார்கள். சூது புரியுதா, சூழ்ச்சி புரியுதா? இவங்க அப்பா காலத்துல கூட, ஏன் ஜெயலலிதா காலத்துல கூட இந்த மாதிரி சூழ்ச்சி சூதெல்லாம் வைக்கல. முதல்ல போட்டாங்க தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னு, அப்புறம் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு மாத்தினாங்க. கருவறையில இருக்கிற அர்ச்சகர்களே தமிழ் நம்ம கேட்டோம்னா தமிழ்ல பண்ணணும், இதுதான் அவங்க போட்டது. திராவிட சிங்கம் இல்லையா ஸ்டாலின், சாதாரண ஆளா? அப்பாங்கிற அளவு, அப்பா ஏமாந்த அளவுக்கு நம்ம ஏமாறக்கூடாது, தமிழுக்கு விட்டு தரக்கூடாது என்பது தானே ஸ்டாலினுக்கு கருத்தா இருக்கும். அதனால அவர் என்ன பண்றாரு, சூழ்ச்சி பண்றாரு. இருக்கிற ஐயரை தமிழ்ல வந்துடும் சொல்ல வேண்டாப்பா, அதை விட அவர் பொல்லாப்பு வரும் நமக்கு. அக்ரஹாரத்தின் பொல்லாப்பு கூடவே கூடாது திராவிடத்துக்கு. 2 பேரும் ஒத்துக்கிட்டு வெளிப்படையா எதிர்த்துக்கணும். இது அக்ரஹாரமும் திராவிடமும் அந்தரங்கத்துல ஒத்துக்கிட்டு வெளிப்படையா எதிர்த்துக்குவாங்க, அந்தரங்கத்துல ஒன்னா இருப்பாங்க. அப்படிப்பட்ட செட்டில் அது. அதனால என்ன பண்ணிட்டாரு பாருங்க, சாமி கூட வர்றாலும் கூட்டுவாடா அவனை போன் பண்ணி, தமிழ்ல அர்ச்சனை பண்றாள் அந்த ஆளை கூட்டு வந்து அவன் உள்ளோட பண்ணான் ஏற்கனவே இருக்கவன். அடுத்தது எங்கேயுமே அதை ஒழுங்கப்படுத்தலை, செயல்படுத்தலை. நாங்க ஒரு தெய்வத்தின் பேரவை சார்பில் டிசம்பர் மாதம்னு நினைக்கிறோம், 4-5 மாதம் கழிச்சு போறோம் திருச்செந்தூர் கோயிலுக்கு பண்றதுக்கு, தமிழ் அர்ச்சனை பண்றதுக்கு. அது வரைக்கும் அங்க அந்த திட்டத்தை செயல்படுத்தலை. அதிகாரிகளை பார்த்து, இஓவை பார்த்து, துணை ஆணையரை பார்த்து, இணை ஆணையரை பார்த்து, இந்து சமய அறநிலையத்துறையை, அப்புறம் அவங்க சென்னைக்கு பேசி பெரிய அளவுக்கு அவ தான் தொடங்கி வைக்க வர்றாங்க. இந்த தமிழ் அர்ச்சனை என்பது தொடங்கி வைக்க வர்றாங்க பெரிய ஏற்பாட்டோட. நாங்கள் ஒரு 40-50 பேர் போயிட்டோம். இந்த கிராமங்களில் உள்ள பெண்கள் ஆண்களும் குடும்பங்களோட போயிட்டோம். வழிபடத்தான், வேற ஒன்றும் அங்கே போராட்டம்லாம் கிடையாது, வழிபடத்தான் எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறோம். அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி வர சொல்லி, அதிகாரிகளாக இருக்காங்க, அவ்வளோ பெரிய பெரிய அதிகாரிலாம் வந்திருக்காங்க. என்ன முதல்ல அன்னைக்கு தான் தொடங்குது அந்த அன்னை தமிழ் அர்ச்சனை. அந்த 48 கோயிலில் ஒரு கோயில் திருச்செந்தூர் கோயில், முருகன் கோயில். அன்னைக்கு தான் நாங்கள் போய் அதை சொல்றதுனால அன்னைக்கு தொடங்குது. அவங்க ஃபோன் பண்ணி ஒரு ஐயரை கொண்டு வந்தாங்க, தமிழ்ல அர்ச்சனை பண்றாங்க. கருவறையில உள்ள ஐயரை விட மாட்டாங்கிறான் உள்ளர. நீ வாசல்ல நின்று, அதை கருவறைக்கு வெளியில வாசல்ல நின்று பண்ணிட்டு போயிரு, உள்ள விட முடியாது ஒண்ணு அப்படிங்கிறான். இத்தனை அதிகாரி இருக்காங்க, அதிகாரிகள் எங்கள்கிட்ட சமாதானம் பண்றாங்க, இங்கே பண்ணிட்டு போய் சொல்லுங்க அப்படின்னு அதிகாரிகள் எங்கள்கிட்ட சமாதானம் பண்றாங்க. முடியாது, நாங்க உட்கார்ந்துங்க முழக்கம் போடுவோம்னு சொல்லிட்டோம். அதன் பிறகு அம்பலம் ஆயிடும்ட்டு உள்ள அனுமதிக்கிறாங்க. வந்தாலும் ஒரு ஐயர் தான், தமிழ் அர்ச்சனை பண்றாங்களா அவன் உள்ள விடலை. நீங்க துணை ஆணையர் இருக்காரு, அந்த இணை ஆணையரை எட்டி இருந்துட்டு இருக்காரு, இஓ இருக்காரு. அந்த ஆளுங்க எங்கள்கிட்ட சொல்றாங்க வாசல்ல பண்ணிட்டு போயிருங்க. மிஸ்டர் ஸ்டாலின், மிஸ்டர் சேகர்பாபுடைய சூழ்ச்சி புரியுதா? இவ்வளவு மெனக்கெட்டு நாங்கெல்லாம் போய் பிரதியை எல்லாம் வந்த போதே இதுதான் கதி. கேட்டு பாருங்க யாரா இருப்ப. நம்ம அமைப்புல செய்து தெய்வத்தமிழ் பேரவையிலேருந்து நான், நம்ம தமிழ் தேசிய பேரவைக்கு பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன், நம்ம தெய்வத்தமிழ் பேரவையில அம்மா சத்யபாமா அம்மா, ஐயா மூங்கிலடியாரு, ஐயா நம்ம குச்சனூர் கிடாரு, நிறைய பேர் அது மாதிரி, ஐயா நம்ம மோகன் சுந்தர் ஐயா, நிறைய ஆன்மீகத்தில் உள்ளவங்க, அமைப்புல உள்ளவங்க, அந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள், ஆண்கள் பெண்கள் குழந்தைகளோட வர்றாங்க. சாமி கொடுத்தாலே போனோம். அப்படி அதிகாரிகள் அழைச்சிக்கிட்டு போன ஐயரையே கருவறைக்கு வாசலுக்கு வெளியில வச்ச காசு, அதாவது கோயிலுக்குள்ளற கருவறை படிக்கட்டுக்கு வெளியில, கருவறைக்குள்ள விடாட்டாங்க. போராடி அவங்களை உள்ள போய் அர்ச்சனை பண்ண சொன்னோம். வேற எந்த கோயில் நடந்துச்சு? தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு கொடுத்தான், நாங்களா போனோம். அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அங்கே ஏற்பாடு நம்ம உள்ளூருங்கிற முறையில் பழக்க வழக்கங்கள் ஏற்பாடு பண்ணி ஆளை கொண்டு வந்து ஒரு ஒரு செயற்கையா அது நடந்து முடிஞ்சுது. மற்றபடி யாரும் போய் கேட்கறதில்ல, அதை யாரும் சொல்றது கேட்டுங்க. உண்மையில் அதுல அக்கறை இருந்திருந்தால்
மு.க. ஸ்டாலினுடைய துணைவியார் துர்கா அம்மையார் கோயிலாக போகிறாங்க. அவங்க போனாங்கன்னா ரத்த கஜ துரோகவாதிகள், காவல்துறை, அது இது, ரெவென்யூ துறை எல்லாம் அங்கங்கே நிற்கும். இவங்க அறிவித்த பிறகு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கோயிலில் தமிழில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு அந்த அம்மா துர்கா ஸ்டாலின் அம்மா கேட்டு பண்ணதா செய்தி பார்த்துருக்கீங்களா? முழுக்க ஐயர்கள் சான்ஸ்கிரிட்ல தான் பண்ணுவாங்க. அவங்க குடும்பம் அதுதான் விரும்பும். முதலமைச்சர் மனைவி ஒரு ஒப்புக்கு ஒரு நாடகத்துக்கு கூட நடத்தலைங்களே, நடத்தலையே. அதனால நீங்க இந்த அன்னை தமிழர்ச்சனை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மக்களை திசை திருப்பி நம்ம தமிழ் உணர்வை பயன்படுத்தி ஓட்டு வாங்கிறதுக்காக பண்ணது தவிர உண்மையா இல்லை. இல்லை, அது அடுத்தது மு.க. ஸ்டாலின் அக்கறை இருந்தாக்க தன் கட்சிக்காரங்களுக்கு வேண்டுகோள் விட்டுருக்கலாம்ல, ஒரு கடிதம் எழுதலாம்ல. அப்பா மாநில கடிதம் எழுதியிருக்காருல்ல, வேண்டுகோள் விட்டுருக்கலாம்ல. இது போல நம்ம கட்சி குடும்பங்கள் எல்லாம் வழிபட போகிறவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வழிபட போகிறவர்கள் அங்க தமிழ் அர்ச்சனை பண்ண சொல்லி கேளுங்க, அந்த பதாகையை பார்த்து அந்த கைபேசி எண்ணுக்கு பேசி அழைங்க என்று சொல்லி ஒரு வேண்டுகோள் ஸ்டாலின் விட்டது உண்டா? இதையெல்லாம் கழக கண்மணிகள் இருக்காங்களா, தமிழ் பிள்ளைகள் இருக்குல்ல, திமுகவில் தமிழச்சி இருக்கீங்கல்ல, இதெல்லாம் கேளுங்க. திராவிடன் போய் இறங்குறீங்கல்ல, அசல் தமிழ் இனம் வந்துடக்கூடாது, அசல் தமிழ் மொழி வந்துடக்கூடாது, கலப்பா சொல்லணும், தெலுங்கு கன்னடம் மலையாளத்தான் ஜெயித்து தான் சொல்லணும் அப்படின்னு உண்டாக்குனாங்கல்ல திராவிடம். உண்மையில் அக்கறை இருந்தாங்க கடவுள் மறுப்பாளர்களுக்கு வேண்டி கொடுக்க வேண்டியதில்லை, அது போக வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. கோயிலுக்கு போகக்கூடிய வழக்கம் உள்ளவர்கள், அரசினுடைய இந்த கொள்கையை செயல்படுத்தக்கூடிய வகையில் கழக குடும்பத்தினர் தமிழ் அர்ச்சனையை கேட்டு செயல்படுத்துங்கள். எங்கெங்க என்ன பண்ணீங்கன்னு தகவல் கொடுங்க. ஒரு அறிக்கை விட்டதுண்டா? இப்ப தமிழ் அர்ச்சனைக்கு நிற்பது போல நடிக்கிறாரு, பாசாங்கு பண்றாரு மு.க. ஸ்டாலின். அதை கேட்டுட்டு இருப்பீங்களா நீங்க? தமிழ் பிள்ளைகள் அங்க இருக்கிறவங்க திமுகவில் சாமி கும்பிடுறவங்க கேட்கிறேன், திமுக உள்ள சாமி கும்பிடுறவங்களுக்கு நம்பிக்கை உள்ளவங்க கேட்டுட்டு இருப்பீங்களா? என்ன அது? அது மாதிரி இதுல அவர் பேசினதை நீங்க சொல்றீங்க, கடைசியில பேரார்ல குறிப்பா நாங்க அன்னை தமிழ் அர்ச்சனை பண்ணியிருக்கோம், திட்டம் செயல்படுத்திட்டு இருக்கோம், அது முழுசா செயல்படுத்தணும். ஒரு வார்த்தை அது சொல்லலையே. தமிழ் மொழி முதன்மை பெற வேண்டும். 19 அவங்க அப்பா சொல்வார்ல, இருப்பது ஒரு உயிர், அது போது ஒரு முறை, அது தமிழுக்காக போட்டுன்னு நடிப்பீங்கல்ல 1500 தடவை, அந்த பாணி இது. அடுத்தது, கருவறையில் பாகுபாடு கூடாது, அதாவது அனைத்து ஜாதியினர் அர்ச்சகரானுங்கிறத மறைமுகமா நம்ம எடுத்துக்கணும். அந்த திமுகவில் நம்ம பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, தமிழ் பிள்ளைகள், தமிழ் உணர்வாளர்கள் இருப்பாங்கல்ல, ஆணும் பொண்ணு இருக்கும்ல, அதுக்கெல்லாம் யூகிச்சுக்கிட்டு நம்ம தலைவர் தான் சொல்றாருன்னு திருப்தி அடைஞ்சு போட்டுங்கிறதா சொல்ற இந்த வார்த்தை. நேர சொல்லு, அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராவதற்கு ஆணை பிறப்பித்தோம், அதை செயல்படுத்தி இத்தனை பேர் கொண்டாந்து இருக்கிறோம், அடுத்து இன்னும் செயல்படுத்த போறோம், சொல்ல பார்ப்போம். அக்ரஹாரத்திடம் சரணாகதி அடைந்த கூட்டம் இது. கேரளாவில் கொண்டு வந்தாங்க, கேரளா அரசு கொண்டு வந்தது. இது போல அனைத்து ஜாதி அர்ச்சகராகிறதுக்கு தாழ்த்தப்பட்ட பட்டியல் வகுப்பை சேர்ந்தவங்க, மற்ற வகுப்பை பிராமணர் எல்லாரெல்லாம் போட்டாங்க. தமிழ்நாட்டில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் பயிற்சி கொடுத்து, அந்த தமிழ் ஆன்மீக பயிற்சி கொடுத்து, அர்ச்சகர் பயிற்சி கொடுத்து, எல்லாம் அதிமுக எல்லா ஆட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு அர்ச்சகர் பயிற்சி கொடுத்து சான்றிதழ் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கறதில்ல, அவங்க சங்கம் வச்சு போராடிட்டு இருக்காங்க. அப்போ கேரளாவிலலாம் வந்தோடனே செய்யின்னு கேட்டு கோரிக்கை வலுவடைஞ்ச பிறகு இவர் என்ன பண்ணாருன்னா, அனைத்து ஜாதி அர்ச்சகராக நான் கூற சில பேரை நியமித்தார். அக்ரஹாரத்தில் எதிர்ப்பு, பெரும் எதிர்ப்பு, கடும் எதிர்ப்பு. வழக்கு நடக்குது சென்னை உயர்நீதிமன்றத்தில். தலைமை நீதிபதி அவர் முனீஸ்வர்நாத் பண்டாரின்னு அவர் ராஜஸ்தான்காரர், அவர் நீதிபதி மாலா, அவங்க அமர்வுல போகுது.
திமுக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் இவர் இருந்தார், சண்முக சுந்தரம். பஞ்சாயத்து பண்ணுறாருங்க. தலைமை நீதிபதி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆகமப்படி உள்ள கோயில்களில் நீங்கள் இஷ்டத்துக்கு அர்ச்சகர் நியமிக்கக்கூடாதுங்கிறாங்க, அந்த ஆகமத்தை சேர்ந்தவங்க தான் நியமிக்கணுங்கிறாங்க. அப்போ எது ஆகம கோயில், எது ஆகம கோயில் இல்லை என்பது தெரியணும்ல. ஆமாம், தெரியணும் தான். அப்போ அதை கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு நியமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதனால இப்போ அர்ச்சகர் நியமிக்கிறதை நிறுத்திக்கங்கிறார். திமுக அரசு தலைமை வழக்கறிஞர் ஒத்துக்கிறார். ஏன்னா இவங்க ஸ்டாலின் சொல்லி தான் ஒத்துக்கிறார், சேகர் பாபு ஸ்டாலின் சொல்லி தான் ஒத்துக்கிறார். சரி, வழக்கு மேற்கொண்டு வேண்டாம், நாங்கள் நியமிக்கலை, ஆகம கோயிலை கண்டுபிடிப்போம். என்ன செய்யறது, கமிட்டி ஒன்று போடுவோம். அதுக்கு நீதிபதியே சொல்றாரு, முனீஸ்வர்நாத் பண்டாரியே சொல்றாரு, பழைய எதிர்த்தரப்பு ஐயர்கள் வழக்கு போட்டுக்காங்கல்ல, சென்னைக்காரங்க தான், அவங்க தரப்புலையும் கேட்கிறாரு. அவங்க சம்மதத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி சொக்கலிங்கம் அவரை இந்த ஆய்வு கமிட்டி தலைவராக போடுறது. யாருடைய சம்மதத்தோட? அனைத்து ஜாதி அர்ச்சகர் கூடாதுன்னு சொல்ற கூட்டங்கள்ல அங்க வழக்கு போட்டிருக்கல, அவர்கள் சம்மதத்தை வாங்குறாரு முனீஸ்வர்நாத் பண்டாரி. இவங்க ஸ்டாலின் ஆள் வக்கீல் என்ன பண்றாரு, சரிங்க சொக்கலிங்கத்தை போடுவாங்க. அதுக்கப்புறம் 5 பேர் கொண்ட குழு, ஒரு உறுப்பினர் கட்டாயம் நாங்க சொல்லிடுறோம். யாருக்கு? பிராமணர்களுக்கான உறுப்பினர். நேரடியா ஜாதி சொல்லல, அந்த ஜாதியில இருந்து எடுக்கிறாரு. கோபால் சாமி தேர்தல் ஆணையத்தில் உறுப்பினர் இருந்தவர் கோபால் சாமி. எனவே அவர் உறுப்பினராக இருப்பார். இதுவும் நீதிபதியை சொல்லிடுறாரு, முனீஸ்வர்நாத் பண்டாரி சொல்லிடுறாரு. யார் சம்மதத்தோட? அக்ரஹாரத்தை வழக்கு போட்டாங்கல்ல, அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக கூடாது என்று, அவர்கள் சம்மதத்தோட, அவங்களுக்கு விருப்பம் தான் இது போட்டாரு. அப்புறம் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையரே வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. 3 பேர் ஆச்சா, இன்னும் 2 பேரும் நீங்க மாநில அரசு போட்டுருங்க. இப்படி ஒரு கமிட்டி. இது ஒத்துக்கிறாரு சண்முகசுந்தரம். ஏன் ஸ்டாலின் சொல்லி ஒத்துக்கிறாரு, சேர்பாபு சொல்லி ஒத்துக்கிறாரு, அவரா சண்முகசுந்தரம் ஒத்துக்க மாட்டாரு. என்னாச்சுன்னா அடுத்தது, இப்போ அந்த கமிட்டி என்னாச்சு, போட்டாச்சா முழுசா, ஆய்வு பண்ணியிருக்கா, எத்தனை 40-44,000 கோயில் இருக்கு இந்து சமய அறநிலையத்துறையில் தமிழ்நாட்டில். எத்தனை கோயில ஆகமப்படி கட்டப்பட்ட கோயில், எது ஆகமம் இல்லாத கோயில், அப்படியே கட்டப்படாது. ஸ்டாலினுக்கு பெருமூச்சு விட்டார், நிம்மதி பெருமூச்சு. ஒரு தொல்லை தீந்துறான். அனைத்து ஜாதியினர் அர்ச்சராக இருந்த பயிர்வை போட்டு நம்மளை தொல்லை பண்ணிட்டானுங்க. தக்க சமயத்தில் நீதிபதியும் அக்ரஹாரம் நம்மளை கை கொடுத்துச்சு என்று நிம்மதியா இருக்கீங்க. இதுதாங்க இது. அதுல இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் உண்டா? இப்போ 19 அதுவும் கடைசியில, உரையினுடைய கடைசியில கருவறையில் அனைவருக்கும் மனிதர்களுக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும். வாய் திறந்த அனைத்து தகுதியுள்ள அனைத்து ஜாதியினரும், பயிற்சி பெற்ற அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று வாய் திறந்து சொன்னா அவங்க மேலிடம் அக்ரஹாரம் புன்முறுவலை மாற்றிக்கொள்ளும், புருவத்தை நெறிக்கும், வேறு என்னென்னமோ செய்யும். எனவேதான் நம்ம ஆளுகளை ஏமாத்துறதுக்காக கடைசியில கருவறையில கூடாது சொல்லு. இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்க இருக்கிறது. இது ரெண்டையுமே, அன்னை தமிழ் அர்ச்சனையும் கைவிட்டு அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலாம் என்பதையும் கைவிட்டு விட்டு துரோகம் இழைத்த கூட்டம் மு.க. ஸ்டாலின், சேகர்பாபு கூட்டம். நம்மளை இணைச்சிக்கிறதுக்காக, நாங்கள்லாம் அப்படி ஒன்றும் நாஸ்திகர்களாக இல்லை, நாங்கள்லாம் ஒன்றும் முழுசா அக்ரஹாரத்துக்கு அடிமையாக போயிடலை, தமிழனுக்கு பக்கமும் இருக்கிறோம், தமிழச்சி பக்கமும் நாங்கள் இருக்கிறோம் ஆன்மீகத்தில் என்று போலி நாடகம் ஆடுவதற்காக நடத்தப்பட்ட மாநாடு தான் அந்த மாநாடு, வேற எதுவும் இல்லை. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும்
பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.